இந்தாங்க. அங்க பாரு ஓடினாங்க திருப்பி வந்துச்சு. ஏ சிவா, நீங்க ரெண்டு பேரும் ஓடுன வேகத்தை பார்த்தா இந்நேரம் பிள்ளை குட்டியோட வந்து நிற்பீங்கன்னு பார்த்தா மல்லு கட்டுக்கிறீங்க மாதிரி நிக்கிறீங்க. ஏய் ஓடி போன பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. ஐயோ என்னடி இது? என்னடி இது? அடி பாவி. கேக்குறாங்களே சொல்லு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது? ஏய் புது மாப்பிள்ள சூப்பர்டா. பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து நிங்க பாவி. இவ்வளவு பெரிய கல்யாணம் விடு வாங்கடா அடி. ஐயோ அவ நேரா பண்ணிட்டு போறாடா. வள்ளல பேத்துறோண்டி. இவனை போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஏய் தப்பு மாப்பிள்ள பேசாத. கத்திரிக்கை கைகால முடிச்ச மாதிரி பேச்ச பாரு. விளல விடக்கூடாது. அம்மா அம்மா அவன் கத்திரிக்கான்னு சொன்னத பத்தி வருத்தப்படாதம்மா. நீ இன்னும் வளர டைம் இருக்கு. ஏய் ராஜலட்சுமி சை கத்திரிக்காய் அப்ப முக்கியமா? ஏய் தம்பி சிவா என்னப்பா இது? நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டீங்களே நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க. அம்மா புருஷனை வாடா போடான்னு சொல்லக்கூடாதுமா. அதுக்கு அவன் பிராண்டி வச்சிருக்கான். ஐயோ உங்களை நம்பி நாங்க சினிமா பாட்டெல்லாம் பாடினோமே. ஏய் தம்பி என்னாச்சு சொல்றா? என் பிளான் படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நேரம் குழந்தைய பத்துரு. நட்பு உன் கல்யாணத்துக்கு புது பிளானோட வந்திருக்கடா. நீ முதல்ல பேக்க கொடுப்பா. நாங்க எங்கேயோ போய் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ எங்களை ஆள விடு சாமி. நட்பு சொல்ற கேளுடா. நேரா சென்ட்ரல் போற, ட்ரெயினை பிடிக்கிற, ஆந்திரா போய் கல்யாணம் பண்ற. அதெல்லாம் வேணாம். கோயம்பேடு போற, பஸ் பிடிக்கிற, மதுரையில போய் ஏதாவது ஒரு கோயில கல்யாணம் பண்ணிக்கிற. நான் சொல்றது கேளு நட்பு. ஆந்திரா போலாம். மதுரைக்கு போறோம். ஆந்திரா கிளம்பி போறோம். ஆந்திரா. டேய் இவன் அப்ப இங்கேயும் வந்துட்டான்டா. இப்போ சொல்லுடா மதுரைக்கு போறதா ஆந்திராக்கு போறதாடா? நட்பு மதுரை ஆந்திராக்குலாம் நேரம் இல்ல. எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க. இதத்தானடா நான் முதல்லயும் சொன்னேன். கிளைமேட் நல்லா இருக்குல்ல? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண பாப்பேன். ஆமா உன் பேர் என்ன? பகத்சிங். என்ன சிங்கா என்ன காரியம் பண்ணிருந்த வாடி. மக்காவது இல்லடா, அழகிய வடிவுடைய சுந்தராம்பாள்டா. ரொம்ப முக்கியம். புரியா? சு சு இருக்கு. சு சு அட பாவிகளா, உங்க பேச்சை கேட்காம இருந்தா பிளான் பண்ணபடி நாங்களே ஊரை விட்டு ஓடி போயிருப்போம்டா. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஆந்திரா மதுரை மாறி மாறி சட்டை போட்டு எங்களை பிரிச்சுட்டீங்களேடா. வாங்க தம்பி, இல்ல உங்க அப்பா மிலிட்டரி பாத்துறாரு. எனக்கு சூ வேணும். போவில்ல வெளியில போ. இறங்குமா முதல்ல வெளில வா சார். இறங்க இறங்க. நல்லா சவாரி மாமா சவாரி. உன்னால தான் என் ஃப்ரெண்ட்ல புட்டுக்குச்சு. உன்னோட என் ஃப்ரெண்ட் பிரிஞ்சு. ஏய் என் ஃப்ரெண்டோட லவ்ல நான் தலையிடாம பேசிட்டு எப்பறா கை வைக்க? உன்னால தான் பிரிஞ்சாங்க. இதுக இன்னும் வீட்டுக்கே போகலையா? உன்னை கொன்னுடுவேன். என்ன மாப்பிள்ள இது? இவங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். படி தாண்டி போனியடி. இப்படி பாதியில திருப்பி வரதுக்காகவா இந்த பாவி வயித்துல வந்து போறது? ஏன் இப்படி பண்ண? ராஜலட்சுமி உன் புள்ள என் பொண்ணு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஒத்த பிள்ளையாச்சே உருப்பட்டுட்டானேன்னு சந்தோஷப்பட்டா இப்படி இழுத்துட்டு ஓடினவளை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டா பாவி. ராஜலட்சுமி ஐயோ 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 உங்க அப்பா தலை தூக்கி போச்சுடா. உங்க அப்பா தலை தூக்கி போச்சு பாருடா. இத்தனை பேருக்கு மத்தியில உங்க அப்பா தலைக்குரிய வச்சுட்டீடா. டேய் உங்க அப்பா தலைக்குரிய வச்சுட்டீடா. என்னடா பிள்ளைங்க ஓடி போயிட்டாங்கன்னு ஊருக்கெல்லாம் ஸ்வீட்
கொடுத்து கொண்டாடணுமே, இப்ப அவமானமா போயிடுச்சுடி. ஏன் இப்படி பண்ண? எனக்கு ஐயோ ஐயோ, காதலிக்காத பசங்களால பெத்தவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா? இது உங்க பாட்டனார் ஒரு குஜராத்தியை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணாரு. உங்க தாத்தா ஒரு மராட்டியை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. தோ உங்க அப்பா ஒரு பெங்காலியோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க கூட எங்க அம்மாவை பாம்பேல இருந்து தூக்கிட்டு வந்தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்ப பரம்பரையா இதானே நம்ம குடும்பத்தோட வழக்கமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏன் காதலிச்சு ஓடி போக கூடாது? கூடாது. இந்த வீட்டுக்கு ஒரு தமிழன் தான் மருமகனா வரணும், சிங்கு வரக்கூடாது. அவன் பேர் மட்டும்தான் பகத்சிங். ஏய், இவ்வளவு உள்ள எழுத்து போட்டு கதை போட்டு. ஓகேண்ணா. இங்க பார், ஸ்டேட் டு ஸ்டேட் சிலையை கடத்துற எனக்கு நீ எங்க போனாலும் தூக்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. உள்ள கொட்டு போ. உள்ளே போ. அபி, சொல்லுங்க மாமா. சிவா ரொம்ப வருத்தப்படுறாமா. என்னவா? உன்னை ரோட்ல போட்டு அடிச்சுட்டானாமே. ம். நீ என்ன பண்ணு, இங்க வந்து தம்பி கிட்ட மன்னிப்பு கேளுமா. மாமா, அடிச்சது அவன். நான் எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்? அதுலயும் நான் அவனை விட ஒரு செகண்ட் மூத்தவ. அந்த மரியாதை கூட தெரியல. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புள்ள சிவா நல்லவனும் யோகியனும் கிடையாது. அவன் ஒரு பச்சை பொறுக்கி. அவன் ஒரு சரியான ராஜலட்சுமி, என் போன் எங்கம்மா? போனு அடட இங்க இருக்கா? யாருது? அட நம்ம அபி. அபி சொல்லுமா. சொல்லுமாவா? வேண்டாண்டா, எனக்கு இதுக்கு மேல அசிங்கமா பேச வைக்காத. என்ன யாரும் தெரிஞ்சுதான் பேசுறியாமா? டேய், நீ யாரு, என்ன, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, எப்படிப்பட்ட ஐட்டக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும். ஐட்டக்காரனா? என்கிட்ட என்ன ஏமாத்த பாக்குறியா? தோ வரண்டா, இப்ப வரண்டா. டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா காதல வச்சு ஸ்கூல கட் பண்ணாம அப்படியே அசியமா நின்னுடா. வரண்டா, தோ வரண்டா. யாருக்கிட்ட? உன்னை விட ஒரு செகண்ட் மூத்தவடா நானு. யூ இடியட், ஸ்டூபிட் ஃபெலோ. அந்தாமா நீ திட்டுற இடியட். மாமா, அபி, சாரி மாமா, மன்னிச்சிருங்க மாமா. ரொம்ப மோசமா பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ மாமாவை தானே திட்டின. அபி, இந்த வீட்டுக்கு மருமகள வரப்போற நீ அழக்கூடாதுமா. மாமா தானே, பரவாயில்ல. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சரி, போ போமா, போயிட்டு நோ ப்ராப்ளம். தம்பி, கிஸ்மத் வேலையெல்லாம் விட்டுட்டு மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐட்டம் காரா. கோழியே இருக்க கூடாத ஊர்ல வந்து கோழி விக்கிறியா? ஊருக்குள்ள கோழியும் கோழி முட்டையும் வரக்கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டுக்கல. இது சாமி உத்தரவு, தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன இதுக்கு இந்த ஊருக்குள்ள கோழி வித்துக்கிட்டு வந்த? என்ன அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு போட பார்க்காம வந்து ஐயா மன்னிச்சிருங்கய்யா. ஐயா ஏய், ஐயா இவனை இந்த கோழியை தூக்கி ஊருக்கு வெளியே வீசுங்கடா. ஐயா வேணாயா. ஐயா நான் குடிக்கிறேன். ஐயா ஐயா என்னை விட்டுருங்கய்யா. ஐயா ஏ கோழி, அந்த பக்கம் சின்ன பசங்க அடிக்கதான் செய்வாங்க. எங்க பக்கம் காலை வச்சேன்னு வச்சுக்க கொன்னே விடுவோம். என்னடா கேக்குற? கேப்பியா? கேப்பியாடா? கேப்பியா? வெளியூர்கார பையன் சாப்பிட வந்த தலைவரே. ஏய், வெளியூர்கார சாப்பிட வந்து அடிப்பியா? எப்படி முட்டை கேக்குறான் தலைவரே. அடிச்சுக்கொள்ள. முட்டை கேப்ப சாப்பிடா கேப்பியா? சொல்லுமாயா, நல்லா இருக்கியா? நல்லா இல்லனே. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இன்னுமா உனக்கு அந்த ஜெயவேல் பையன் கிடைக்கல? தேடிட்டு தான் இருக்கேன்பா. நம்ம தலைக்கட்டு மண்ணுல அவன் தலைய காவு கொடுத்து ரத்தம் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி போற உசுர கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருக்க ஆத்தா. என்ன பண்ண போற? உன்னால முடியலனா சொல்லுனே. ஆளும் பேருமா நாங்க வரோம். டேய் நிறுத்துறா. சொந்த மண்ணை விட்டுட்டு இந்த ஊர்ல பொண்டாட்டி புள்ளையோட வந்து கிடக்கணுங்கிற தலையெழுத்தாடா. எனக்கு நம்ம பரம்பரை ரத்தம் தாண்டா ஓடுது. வம்ச பகைக்கு காவு கொடுக்கற நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? போனவை என்ன மச்சான், பங்காளியா? ஆமா மாப்பிள, அவன் காலையில என் பங்காளி போன் பண்ணி இதே விஷயத்த சொல்லிட்டா நான் எப்படியும் அவனை சமாளிச்சிட்டேன். மாப்பிள இத்தனை வருஷமா சமாளிச்சிட்டு இருக்கோம். அவன் கொலவெறியோட வந்துட்டானா மாப்பிள? சமாளிப்போம். உலக நன்மைக்காக இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஒரு 5-6 பேர் சைனா அறுக்கிறோம்.
அது கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன் தேரும். கட்டி போட்ட குமார் கார்ல இருக்கான். அவனை பெங்களூர் ஹைவேஸ்ல பார்ட்டி சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டா ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்ல நல்ல வசதியான ஆளா 10 பேரை சாய்ஸிங் பண்ணியிருக்கேன் மாஸ்டர். ஒவ்வொருத்தர ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணு. அதில் எவன் முதல்ல தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங்னு எழுதுறானோ அவனை வர வச்சு தூக்கிடு. தூக்குனதும் ஃபேஸ்புக்கில் அன்ஃப்ரெண்ட் ஆக்கிடு. ஏன்னா நாம் பண்ணுற கடத்தல்ல தடையமே இருக்கக்கூடாது. பாஸ் அந்த ஊரில், இந்த ஊரில் நான் மாஸ்டர். ராஜராஜன் காலத்து சிலை பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டு கூட செக் பண்ணிட்டேன். நம்ம டீலிங் என்னங்கிறத முடிச்சுக்குவோம். ஒழுங்கா வண்டியை ஓரம் கட்டிட்டு. மாஸ்டர் மாஸ்டர் போலீஸ் செக்கிங் மாஸ்டர். செக்கிங்னா எல்லாரும் மாட்டிக்குவோம். கீழே இறங்குங்க. அப்போ கடத்தன குமார கட்டவத்தை இறக்கி விட்டுறா மாஸ்டர். நடுமண்டையில் அடிச்சேன்னா சகசிராரா சக்கரம் சட்டுன்னு கயண்டுரும். கடத்தன குமார் அந்த கடைக்கு பின்னாடி மறைச்சு வைங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். சார் நான் தான் சொல்றேன்ல சார், தலைவர் கிட்ட ஒரு தடவை பேசுங்க சார். சார் 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 வச்சாச்சு மாஸ்டர். யார் கண்ணிலையும் படாதில்ல. பக்கா மாஸ்டர். அண்ணா அண்ணா போலீஸ் நிக்கிறாங்கண்ணே, வண்டி திருப்பிடலாண்ணே. திருப்பனா சந்தேகம் வரும். அதுக்கேண்டா அப்படி பார்க்குற பண்ணி நார்மலாக வரும். அங்கே நிற்கிறது மாஸ்டர் மார்த்தாண்டம் தானே? ஆமாண்ணே. அவன் பெரிய ஆள் எப்படி தப்பிச்சிருவான். சரக்கு அப்படி கொண்டே அவன் வண்டியில் ஏற்றிடு. செக் போஸ்ட் தான் உன்னை மடக்கி தூக்கிடலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அவங்க பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரம் வா மெதுவா மெதுவா உள்ளவே உள்ளவே. அண்ணே வச்சாச்சுண்ணே. கடத்தன குமார் காசி வண்டியில் வைங்க. அவன் பெரிய ஆள், எப்படியும் தப்பிச்சிருவான். செக் போஸ்ட்டை தாண்டின உடனே வண்டியை மடக்கி அங்கே பார்க்காத வச்ச மூட்டையை தூக்கிடலாம். நல்ல ஐடியா மாஸ்டர். காக்கா பிடிச்ச கையை காலை உடைச்சிடுவேன். கமுக்கமாக சொன்ன வேலையை செய்யுங்க. போங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. மாஸ்டர் உங்களுக்கெல்லாம் செக்அப் கிடையாது, கிளம்புங்க. மாஸ்டருக்கு மாஸ்டர் செக்கப்பே கிடையாதுன்னு ஹாஸ்பிட்டல்லையே சொல்லிக்குவாங்க. ஓகே மாஸ்டர், வண்டி விடு. செக் பண்ணியா? உள்ள என்ன இருக்கு? நாங்கள் தான் இருக்கோம். ஆமா சார், நம்புங்க சார். சார் என்ன ஆச்சு? மூட்டுக்குள்ள ஏதோ அவரு டெஸ்டட் ஓகே. தேங்க்யூ சார். ஆள் கடத்தல. நாங்கள் இவனை கடத்தலையே. அதானே. பின்ன யாரு கடத்தினது? சார் இவர் என்ன கடத்தல சார். என்னடா அது? பத்மாசனம் போட்டவனுக்கு பக்கவாதம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு என் நிலைமை. குமாரையும் விட்டாச்சு, அந்த சிலையும் போயிடுச்சு. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணலைன்னா பட்டினியில் பல உயிர் போயிட்டு. இவனா? எங்கடா என் சிலை? கழுத்துல இருந்து அருவாள் எடுத்த சொல்றேன். சொல்லு. என்கிட்ட இல்ல. வேற எங்க இருக்கு? ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ், இது ராஜராஜ சோழர் காலத்து சிலை. அப்படியா? இந்த சிலை எங்க கிடைச்சது? வண்டியில் இருந்தது. வண்டியிலனா? ஏன் வண்டியில்? பேப்பர்ஸ்? பேப்பர்ஸ் இல்லாமையா வண்டி எவ்வளோ தூரத்துக்கு ஓட்டிக்கிட்டு வருவோம்? டேய், எடுத்துட்டு வாங்கடா அந்த ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸையும். மாஸ்டர், இந்த சிலைக்கான பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. விலையை சொன்னீங்கன்னா சிலையை வச்சுட்டு தலையை வாரிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங் மேன். புரிஞ்சுக்கிட்டேன். 1 minute.
போலீஸ் ஐயோ என்னடா ஏன்பா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ற? இது திருட்டு சிலை, இது சாமி சிலை. இது திருட்டு சிலை இல்ல சாமி அது சிலை. போலீஸ் வந்து முடிவு பண்ணிட்டோம். ப்ரோ, ஐயோ நான் சிலை கடத்துறவன் இல்ல, ஆளையே கடத்துறவன். அப்ப போலீஸ் போன் பண்ணுவேன். அவனுங்களை சொன்ன போடா போடா போங்கடா வெளியில. போயிட்டானுங்களா? அப்பா ராசா மரவா உத்தம புருஷா, நான் ஒரு அப்பாவிப்பா. எனக்கு இந்த சிலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த சிலையை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உனக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னு வச்சுக்க, இந்த நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு. உனக்காக சகாய விலையில சல்லிசா ஆளை தூக்குறேன். அங்கேயே கொண்டு போய் வச்சு அவன் சரியான இம்சை பிடிச்சவன வச்சிடா. இங்க பாரு நம்ம சிலை. தூக்கு தூக்கு தூக்கு. அடட, நம்ம ஊர் மைனரு இந்த சிலையை பார்த்த உடனே நினைச்சேன், இப்படி ஒரு சிலைய உன்னை தவிர வேற எந்த களவாணி பையிலும் தூக்கி இருக்க முடியாது. வேணாம் ஜெயவேலு, உன் தொழில் வேற என் தொழில் வேற, என்கிட்ட வச்சுக்காத. கோயில் சிலையை திருடி தேச துரோகம் பண்ண நீ தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா? எது தேச துரோகம்? கஷ்டப்பட்டு கடத்தி பார்த்து தெரியும். நீ கலாச்சாரத்தை இங்க தான் பரப்புறேன், நான் வெளிநாட்டுல பரப்புறேன் டாலர்ஸ்ல. கேவலம் அல்ல உனக்கு? பணத்துக்காக நீ வந்து கலாச்சாரத்தை விக்கிற, நான் காப்பாத்துறேன். இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மொத்தமா நீயே பாத்துக்கோ. இந்த சிலையை மட்டும் கொடுத்து. இந்த சிலை இங்க இருக்குன்னு போலீஸ்ல தகவல் கொடுத்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறேன், நீ அங்க போய் எடுத்துக்க. என்ன ஜெயவேலு, அதுக்குள்ள எதுக்கு போலீஸ் போன? நமக்குள்ள பேசிக்கலாம். ஏன் முன்னாடி கூட நிக்க தகுதி இல்லாதவன் நீ என்ன விலை பேசுறீங்க? ஸ்டாப் ஸ்டாப். நாம சந்திப்போம். வாங்கடா மச்சி. மச்சி கேள்றா, லவ் பண்ணுங்க, ஆனா எந்த காரணத்துக்கு ஃப்ரெண்டை மட்டும் துணை கூப்பிட்றாயிடா. இன்னைக்கு என் காதல் பிரிஞ்ச காரணமே ஃப்ரெண்டு தான்டா. அதுவும் ஐயோ, நான் யாரை பத்தி பேசுறேன்னு அவனே கால் பண்றான். இவனை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தேன். பிளாக் லிஸ்ட்? முதல்ல நான் சிம்மை மாத்தணும்டா. சிவாவால என் காத்திருந்த காதல் கை கூட நினைச்சேன்டா. கடைசியில் அவன் ஆள் கூட நடந்த வாக்குவாதத்தில் ஏன் காதல் விடு மச்சான், அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்ல. வேணவே வேணாம் சாமி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேணாம். இந்த உலகத்திலே ஃப்ரெண்ட்ஸே இல்லாம சேர்ந்த முதல் காதல் என்னோட காதலா மட்டும் இருக்கட்டும். இன்னும் 6 மாசத்துல நான் என் ஆள் சும்மா சூப்பரா வேற லெவல். பக்கு கொஞ்சம் ஆள் பேரை சொல்ல. யார் நீ? ஆள் பேரை கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமாடா? ஏய், ஒன்னே எனக்கு தெரியாது, நீ எதுக்கு ஏன் ஆள் பேரை கேட்குற? என்ன தெரியாது? எதுக்கு மச்சான் இவன் ஆள் பேர் கேட்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? டேய் சும்மாரா. அவன் ஆள் பேரு டேய் சொல்லாத. சுந்தராம்பாள். சுந்தராம்பாளா? வெறும் சுந்தராம்பாள் இல்லடா, அழகிய வடிவுடைய சுந்தராம்பாள். முழு பேர் வேற. சம பேர்ல. சந்தோஷமா? சந்தோஷமாடா? டேய் என்னடா பல்ல காமிக்கிறீங்க? ஜூஸ் காசு அவன்டே வாங்கிக்கடா. டேய் டேய், இன்னைக்கு எல்லா சகவாசத்தையும் கட் பண்ணி. நட்பே நில்றாங்கறல்ல. என்னடா வேணும் உனக்கு? உன் காதல பிரச்சனை கோமா? எந்த காதல் என்னால பிரிஞ்சு நீ ஃபீல் பண்றியோ அந்த காதலை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. போடா, என் அப்பன் மிலிட்டரியை கூட சமாளிச்சலாம்டா. ஆனா அவ அப்பன் காசி நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. டேய், உனக்காக அந்த காசியை நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டா. மச்சி, நீ அங்க போறனால பிரச்சனை வேற மாதிரி ஆயிர போதுடா. நான் சொல்றது மட்டும் செய்.